இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ரிப்பீட்டட் லேர்னிங் தான் முக்கியமா இல்ல ஒரு புது மெத்தட் ட்ரை பண்ணலாமா? உங்க ஆப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஒரு வேர்டை எத்தனை தடவை லேர்ன் பண்ணாலுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குதா? அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுல நீங்க என்னெல்லாம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்க லேர்ன் பண்ண வேர்ட்ஸை மறக்காம மெமரியில வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய டெக்னிக்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் என்ன வீடியோ போட்டாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோல நம்ம லேர்ன் பண்ண வேர்ட்ஸை என்னெல்லாம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ அந்த டெக்னிக்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்பர் 1, rhyme and rhythm method. What is rhyme and rhythm method? இந்த டெக்னிக்ஸ்ல ஒரே மாதிரியான சவுண்ட் பேட்டர்ன் இருக்கிற வேர்ட்ஸை ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிப்போம். இந்த மாதிரி நம்ம வேர்ட்ஸை லேர்ன் பண்ணும்போது அது ரொம்ப நாள் நம்ம மெமரியில இருக்கும். உங்களுக்கும் இங்கிலீஷ் கத்துக்கணுமா? அப்போ இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீச் பண்றேன். இந்த டெக்னிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம பிரெயின் எப்பவுமே சேம் சவுண்ட்ஸ் இருக்கிற வேர்ட்ஸை எப்பவுமே ரெஜிஸ்டர் பண்ணி மெமரியில வச்சிருக்கோம். செகண்ட் ஒன், ஒரே மாதிரி சவுண்ட்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு சாங் மாதிரி இருக்கும். அதனால அது இன்னும் ஈஸியா நமக்கு ஞாபகம் இருக்கும். சின்ன குழந்தைங்க நர்சரி ரைம்ஸ் ஞாபகம் வச்சுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த டெக்னிக் உங்களோட இங்கிலீஷ் வொக்காபுலரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இதை எந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பேசிக் ரைமிங் வேர்ட்ஸ்: கேட், மேட், ஹேட், லைட், பிரைட், நைட். இந்த மாதிரி ரைமிங் வேர்ட்ஸை நம்ம லேர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், அட்வான்ஸ்ட் வொக்காபுலரி யூசிங் ரைம்ஸ்: emotion, devotion, promotion, creation, foundation, nation, power, tower, flower. Next one, using rhymes in sentence: at night the stars shine too bright, the cat sat on the mat with the hat. இந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ற வேர்ட்ஸ்ல அந்த ரைமிங் வேர்ட்ஸை இன்க்ளூட் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபன் ட்ரிக். ஒரு வேர்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம கத்துக்கிட்ட அந்த ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாமே வச்சு ஒரு ஸ்டோரி ஃப்ரேம் பண்ணலாம். மைக் லைக்ஸ் டு ரைட் a bike at night. இந்த மாதிரி நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். லைக், ரைட், பைக், நைட். இது எல்லாமே ஒரே சவுண்ட் வேர்ட்ஸ்ல இருக்கு. இப்போ இந்த டெக்னிக்ஸ நம்ம எந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணலாம்? ஒரு வேர்டை எடுத்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட் சைட் அதோட ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாமே எழுதுங்க. நீங்க எழுதின வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு சாங் மாதிரி நீங்களே ரீட் பண்ணுங்க. ஒரு வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணும்போது அட்லீஸ்ட் 3 ரைமிங் வேர்ட்ஸ் அது கூட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வொக்காபுலரி லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஒரு நியூ வொக்காபுலரி வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணும்போது அதுக்கு மேட்ச் ஆற ரைமிங் வேர்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இந்த டெக்னிக் உங்க வொக்காபுலரிய சீக்கிரமா இம்ப்ரூவ் பண்ணும். நம்பர் 2, மைண்ட் மேப்பிங். வாட் இஸ் மைண்ட் மேப்பிங்? மைண்ட் மேப்பிங்னா என்னன்னா, ஒரு பர்டிகுலர் வேர்டை எடுத்துட்டு அதுக்கான ரிலேட்டடான வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம லேர்ன் பண்றது. அதுதான் மைண்ட் மேப்பிங். இந்த டெக்னிக் ஒரு ட்ரீ மாதிரி இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம வொக்காபுலரிஸ ஈஸியா லேர்ன் பண்ண முடியும். How to create a mind map? First, ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டை எடுத்துக்கோங்க. நம்பர் 2, நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அந்த எழுதின வேர்டோட ரிலேட் ஆகுற எல்லா வேர்டையுமே அந்த சைட்ல எழுதிக்கோங்க. ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே நீங்க நிறைய எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் தேர்ட் ஸ்டெப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரினா, இப்ப பாருங்க, ஹாப்பின்னு கொடுத்திருக்கேன். அந்த ஹாப்பியோட ரிலேட் ஆற
joy, excited, cheerful, laugh, celebration, smile. இந்த மாதிரி தான் நீங்க மைண்ட் மேப்பிங் பண்ணணும். இந்த டெக்னிக்க எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னா, வார்த்தையை எடுத்து அதுக்குள்ள மைண்ட் மேப் வரைஞ்சு பாருங்க. அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்குமே 3 to 4 வேர்ட்ஸ வந்து ஜாயின் பண்ணுங்க. நியூ வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணும்போது அது கூட சேர்ந்து இதே இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணீங்களா இன்னும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு வேர்டை மட்டும் தனியா லேர்ன் பண்ணாம அத ஒரு மைண்ட் மேப்பா யூஸ் பண்ணி நம்ம நிறைய வேர்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ணோம்னா நம்மளோட வொக்காபுலரி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கும் இங்கிலீஷ் கத்துக்கணுமா? அப்போ இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீச் பண்றேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் வந்து கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. நம்பர் 3, கூகுள் இமேஜ் சர்ச். இந்த டெக்னிக் எப்படி யூஸ் ஆகும்னா, இப்ப நீங்க ஒரு வேர்டை லேர்ன் பண்றீங்க, அத கூகுள்ல சர்ச் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேர்ட் வந்து உங்க மெமரியில ரெஜிஸ்டர் ஆயிடும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த நீங்க பார்த்த அந்த விஷுவலைஸ் பண்ண வேர்ட் வந்து உங்க மெமரியில ரொம்ப நாள் வந்து இருக்கும். இந்த டெக்னிக்கை வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு நியூ வேர்டை வந்து எடுத்துட்டு அதை கூகுள் சர்ச்ல போய் போட்டு சர்ச் பண்ணிட்டு அதுல வர இமேஜஸ நல்லா பாருங்க. அந்த வேர்டை எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களோட ஓன் வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அந்த வேர்ட் வந்து உங்க மைண்ட்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வாட்டர் ஃபால் அப்படிங்கிற வேர்டை லேர்ன் பண்றீங்க அப்படின்னா நீங்க இமேஜ்ல வந்து சர்ச் பண்ணும்போது அழகான அந்த வாட்டர் ஃபால் இமேஜஸ் வந்து வரும். இப்போ இந்த வேர்ட் வந்து நமக்கு மறக்கவே மறக்காது, ஏன்னா நம்ம அத நல்ல அழகான வாட்டர் ஃபாலை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்த்திருக்கோம். இத வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம்னா, I want to visit a beautiful waterfall in a mountain. இந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ண வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், லேர்னிங் ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஆக்ஷன் வேர்ட்ஸை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்ப்ங்கிற வேர்டை லேர்ன் பண்றீங்க. இப்ப ஜம்ப்ங்கிற வேர்டை வந்து நீங்க கூகுள்ல சர்ச் பண்றீங்கன்னா அப்ப வந்து நிறைய ஜம்ப் பண்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் யாராவது பீப்புள்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல அனிமல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இமேஜஸ் வந்து நமக்கு நிறைய வரும். இப்போ நீங்க அந்த இமேஜஸ வந்து பார்த்தனால இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா அந்த வேர்டோட மீனிங் வந்து உங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். சென்டென்ஸ், the cat can jump very high. இந்த மாதிரி உங்க ஓன் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த வேர்டுக்கு சென்டென்ஸும் ஃப்ரேம் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ண வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ நீங்களும் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வேர்ட்ஸை லேர்ன் பண்ணட்டும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் வந்து கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. See you in the next video.